டேய் உட்காரா, எங்கடா போற? என்னாச்சுடா? எதுக்குடா உன பிடிச்சி திட்டிக்கிறீங்க? எதுவும் பிரச்சனையா? நினைச்சா டென்ஷன் ஆகுதுண்ணே, நீயே கேளு. என்னாச்சுடா? 12th ரிசல்ட் வரப்போதானே, ஃபெயில் ஆயிரும்ன்ற பயத்தில் சூசைட் பண்ண போயிட்டியானே இவன். லேய் லூசாடா, நீ படிக்கிற டயத்தில் நல்லா படிச்சிருக்கணும். இப்போ வந்து சாக போறேன்னா நான்லாம் படிக்காமல் இருந்தால் என்ன வாழ்ந்துருக்க முடியுமா? அதான் அந்த படிக்கிற வயசில் படிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட்டை பார்த்துக்கலாம். நம்ம இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் வீட்டில் படிக்க வேணாம், வேலைக்கு போகணும் தான் சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி படித்து ஏதோ ஒரு ஆளாக வந்து நிற்கிறேன். நீங்கள் இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்களே, எத்தனை டிகிரிண்ணே படிச்சிருக்கீங்க? அண்ணெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுடா. ரொம்ப ஜீனியஸாக இருக்கீங்கண்ணே, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியணும். உங்களுக்கே அண்ணனை பற்றி ஒரு நாள் தெரியும். சரிடா தம்பியில் ஒர்க் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். எனி டவுட் அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. படிச்சவர் என்ன சொல்லிட்டு போனாரு? அவர் சாதாரணமாக நினைக்கிறாங்கண்ணே, வெரி ஜீனியஸ்ண்ணே. யாரு அவனே 10வது பரிச்சை 3 வருஷம் எழுதுனவன். இப்போ 12வது பரிச்சை 4 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். எப்படி அதில் ஃபீலாகவே போவேன். அண்ணெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுடா. இங்கேதான் கூடுதானடா.